வன்னியன் ஹோட்டல் வன்னியன் ஹோட்டலுக்கு வந்துட்டு நாங்கள் இதோட ரெண்டு டைம் வந்தாச்சு. இன்றைக்கு சட்டியாக்கள் அப்படி அம்மாக்களோட இன்றைக்கு வந்திருக்கோம். ஆனால் வீடியோ போட்டதில்லை. அதாவது இன்றைக்கி வன்னியன் ஹோட்டலில் இப்படி சாப்பாடு இருக்கு வீடியோ போட போகிறோம். வாங்க போகலாம். நீங்கள் வன்னியன் என்ற ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். அப்படியா? ஹோட்டல் வன்னியனுக்கு வந்திருக்கீங்க. அவன் சாப்பிட போயிட்டு ஜதுவாக்கள் வந்திருக்காங்க. சாப்பிடப்போ உள்ளே போ என்ட்ரன்ட் ஆகிறோம். என்ட்ரி ஆகி உள்ள என்ன போவோம். ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு சின்ன படியும் 19 வயசு படியும் தான் சேப். உண்மையாக அவன் தான் சேப். ரைட். இதான் இடம் பாருங்கள். இதுதான் உங்களோட வன்னியன்ற புல் இது. சரியா? ஆனால் இதில் என்ன செய்வாங்கடா, இதுவும் செய்வாங்க. கல்யாணம் அப்படி இப்படின்னா கோலும் கொடுப்பாங்க. அரைவாசியாக பிரித்து கோலும் கொடுப்பாங்க. ரைட். என்ன சாப்பிட போகிறீங்க? சஜி என்ன சாப்பிட போகிற? ஓ ரைட். அது உனக்கு நான் உள்ள காய்ச்சி செஞ்சு தரேன். உங்களுக்கு ரைட். ஓகே. பொதுவாக ஆர்டர் பண்ணுவோம். யார் மரக்கறி? அம்மா மட்டும் மரக்கறி. ரைட். ஓகே. இருக்குதானே அப்படி இப்போ ஓகே. எப்படி நம்மள்ட்ட என்ன நல்லா இருக்கு? அது விலை குறைக்கும். என்னடா இருக்கு நல்ல பேச அன்றைக்கு என்ன சாப்பிட்டோமேடா? என்ன இருக்கா? இது நாசிக் நாசிக் குரான். நாசிக் குரான் கொஞ்சம் உரைப்பா போசன் தானே? பாருங்க பாருங்க. 1 2 3 4 பேர் 5 பேர். சரியா? 5 பேர் 4 பேர். என்ன சாப்பிட போறீங்க நீங்க? இந்த ரித்திக் ஓகே ஓகே. ரைஸ் தான். ஒரு ரைஸ் தான். ரித்திக் ரைஸ். நாங்கள் போட்டோ எடுக்க போகிறோம். சொல்லுங்க ஜது மாமாக்கு சொல்லிவிடுங்க ஐயா. நாங்கள் போட்டோ எடுக்க போகிறோம் சொல்லிவிடுங்க ஐயா. சில 2 மற்றது எங்களுக்கு 3 பீஃப் நாசிக் குரான். மற்றது சிக்கன் ரைஸ் நிறைய வெஜிடபிள் ஒன்றா வெஜிடபிள். பெப்சியில் 2 தான். ரைட். ஓகே டன். எவ்வளோ டைம் ஆகும்? 20. ஓகே. அவ்வளோ பசி அவ்வளோ பசி தானே? ஏதோ சொல்லணும்னு சொல்லிக்கிட்டேன். இவர் பாட்டியா? ஏற்கனவே கருப்பு தான் சுஜி. சரி சாப்பாடு நாங்கள் சாப்பிடுவோம். நேரத்தி ஃபுட் மெனு செகண்ட் ரோஸ் சீட் ஓனியர்ஸ் இல்லைங்க. இல்லை ஃபோன் நம்பர் இருக்குது, எஃபி இருக்குது, ட்விட்டர் இருக்குது, இது இருக்குது, மெயில் இருக்குது, மற்றது இன்ஸ்டாகிராம். வன்னியன் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் சென்டர் மேலே ஹோட்டல்ஸ். அடுத்தது மெனு பாருங்க. மெனுவே படித்து சாப்பாடு இல்லாமல் இருக்கிற பசி போயிடும். மெனு எல்லாம் சும்மா பாருங்க. ஆனால் படிக்கலாம் காட்டல. அவ்வளவு இங்கிலீஷ் தெரியாது. அவ்வளோ இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா நாங்கள் நல்லா இருக்கும். இவ்வளோ நாங்கள் இதெல்லாம் பாருங்க. ஜூஸ் ஐட்டங்கள் இருக்குது. இதுக்கு நீங்கள் கதைக்கணும். அது இப்படி அது வீடியோக்கு கதைக்காத. வீடியோ நிப்பாடணும்னா அது கதைக்கு இருக்கு. நல்லா இருக்கு. இதுவும் இருக்கு. எது இருக்கு? எஸ் இந்தியன் மெனு. இது இந்தியன் மெனு. இதுல எடுத்துக்கலாம். சவர்மா இருக்கு, தந்தூரி இருக்கு, இந்தியன் இருக்கு. ஓ இது செம்மையா இருக்கும். இந்தியன் பிரியாணி ஐட்டம் இருக்கு பார். இந்தியன் கறி ஐட்டம் இருக்கு. இந்தியன் கறி சிசிலர்லாம் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். சரியா? ஃப்ரௌன் சிசிலர் தான் சொல்லியிருக்கோம். 1950 ரூபா சிசிலர் உண்டு. சரியா? இதில் என்ன வேணும் உங்களுக்கு? இதில் அந்த தூள் படாமல் சும்மா அந்த பிரித்து தருவாங்க. அந்த இங்கே எங்கே சாப்பிட்னாங்க? மண்ணால் வச்சு சாப்பிட தெரியுமா? ஒரு சரக்கு கறி மாதிரி இந்தியாவில் அப்படி செய்கிறது. அதுக்கு என்ன சரக்கு கறி? சில்லி சிக்கன், இந்தியன் சிக்கன் கறி, சிக்கன் குருமா,
கடாய் சிக்கன் சிக்கன் பட்டர் மசாலா. இது பட்டர் மசாலா சிக்கன் சிக்கன் சாட்டி கறி கறி மட்டன் கறி மட்டன் அதுக்கு நீங்கள் சொல்கிற ஐட்டம் இதுக்குள்ள இல்லை கடையில் நார்மல் கடையில் தான் இருக்கும் கறி மாதிரி செஞ்சு தருவாங்க வீட்டில் இல்லை ரித்திக் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட இது முடிஞ்ச இந்த பிள்ளை ஏதோ சொல்ல போகிறாங்க எவ்வளவு காட்டுங்க 5 ரூபா. அப்ப அம்மா உங்களுக்கு ஐயா ஐயா இங்க ஐயா அப்ப நான் அம்மா உங்களுக்கு 100 ரூபா காசு தரேன் சரியா? அப்ப 100 ரூபா காசு தர அம்மாக்கு என்னென்ன சாப்பாடு பண்ணி தருவீங்க இதுல? எது ஜூஸ் பண்ணி தருவீங்களா? உண்மையாவே சொல்லிருக்கலாம். மேங்கோ ஜூஸ் வேணுமா? சாப்பாடு முதல் உங்களுக்கு எது எது இதா ஆரஞ்சு ஜூஸா? ஓ தேசிகா தேசிகா ஜூஸ் சேசிகா இல்ல தேசிகா எப்படி செட் பண்றேன்னா இது சின்ன பாபாவோ இவர்? நீங்க இருங்களேன். இவர் சின்ன பாபாவோ? இங்க பாருங்க. இல்ல விட மாட்டீங்க வடியா இருங்களேன். உங்களுக்கு அதுல டேபிள் எல்லாம் செட் பண்ணுவோம். எல்லாம் எடுத்து கொடுக்குறேன் சரியா? அப்ப செஞ்சு தரேன் பாருங்க. நீங்க வெளியிட்ட அப்ப சரியா? ஓகேவா? பாபா குட்டி இல்லையா? இந்த வீடியோ ஆசி பார்த்துட்டு நீங்க இப்ப பாபா இல்லைன்றீங்க அப்புறம் என்ன சாப்பாடு வைக்கிறது? இப்படி ஒன்று இருக்குது எனக்கு வாங்கி கொடுத்தேன். ஓகே ரெடி. சோடா இது தண்ணி இதில் சாப்பாடு ஓகேவா? இப்படி அள்ளி இந்தியால கை நிட்டுனா உங்களுக்கு புரண்டிடுமா? இந்த வாரம் கிளாஸ்ல நைஸா கொண்டு போக முடியும். ரைசன் கறி தான் ரெண்டாங்க தரல இருக்கு ரெண்டாவே கொஞ்சம் நேரத்துக்கு தண்ணீங்க ஜாலியாக கவனம் தெரியல எனக்கு உள்ளுக்க கிருக்குறாண்டு ரவி இந்த மச்சான் இருக்காங்க உலகமே உண்டு விழுந்தாலும் சரி சரியா? சாப்பாட்டோட தான் விழுவான். சாமி ஒரு சின்ன பிளேட் இருந்தாயா? வாழையில வந்து வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் வாழை இல்லையோ? ஓகே இங்க ஸ்பெஷலா சரி சரி. இங்க பாருங்க உங்களோட சித்திന്റെ வேலையை பார்த்து அதுக்கு அடி கொடுத்தீங்களா? இங்க இந்த சின்ன பிள்ளையா 2 வயசு தான், என்ன 3 வயசு கூட இல்ல. அவன் இருக்கிறான் இன்னும் சாப்பிடாம. அங்க வந்தீங்களா? சாப்பிடுங்க ரசம் இல்லாட்டி கடையில் எவ்வளோ ஐட்டம் வைப்பாங்க. வேலைக்கு நில்லுங்களேன். வேலையில் தெரியாண்டீங்க இந்த வேலைக்கு நிக்கலாம் தானே? எனக்கு அது நாங்களே போட்டுருவோம். எனக்கு தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் வச்சா காணாது கணக்கு. வாழையில நீ செய்யல அப்படி பாத்தியா? எப்படி ஐயா செய்யறது? இது மரக்கறி தான் சரி வந்திருக்கு. சிக்கன் அப்பே உங்களுக்கு வரலமா? ஓ சரி சரி கொஞ்சம் சரி கை வைக்காங்க கொஞ்சம். அப்போ என்னது
சைட்டா விடுங்க அதை பார்ப்போம். என்ன சஜி அவசரப்படாத சஜி கையெடு அவசரப்பட உனக்கு தானே இல்லாம ஐயா அந்தரப்படுற நான் சாப்பிடுவேன் சரி சார் பிள்ளை தரேன். வெஜிடபிள் ஆமாங்க பாத்தீங்களா வெஜிடபிள் சஜி வெஜிடபிள் வந்துட்டு பிடிங்க ரெண்டு இந்த இருக்கு வெஜிடபிள் இது வந்து நாசிக் இது மூணு போதும் இந்த இருக்குமா இதை எடுங்க உங்களுக்கு அம்மா போடுங்க. சஜி இப்போதைக்கு வாய் திறக்க மாட்டாள் சாப்பிட்டு கொண்டே இருந்துச்சு. எதுவும் கழிக்க மாட்டேனே. யாருக்கு இவேக்கோ ஆண்டி ஆகலாவே அதை நீ சாப்பிட்டு ரைட் 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 இது வந்தவனா இல்லை எதுக்குள்ள வந்தாங்க திஸ் இஸ் கரெக்ட். கரெக்ட் கண்ணுக்கு தெரியும். ஓகே நீங்கள் படிச்சு சொல்லுங்க. வேணாமா ரைஸுக்கு சைட கறி அப்படியா? என்னென்ன கறி வச்சிருக்காங்க? நான் இங்க என்னைய சாப்பிடுறீங்க? எந்த உள்ள குட் பாய். சாப்பிடுங்க சாப்பிட்டு கட்டுங்க எனக்கு இருக்கா. பாத்தீங்களா ரித்திக் எவ்வளவு குட் பாய் இந்த கையால சாப்பிட்டு கொண்டு இருக்க. சாப்பிடுங்கடி. நீங்க என்னமா சாஜி நீ என்ன கறி சாப்பிடுறீங்க? சரியா கறி வெள்ளை சோறு பீட்ரூட் கறி கோவா கேரட்லாம் போட்டு ஒரு பிரட்டல் பருப்பு பால் கறி கோழி கச்சி கறி அன்னாசி அப்பளம் மிளகா தயிர் இவ்வளவு உங்களுக்கு. ரசம் உங்களுக்கு அம்மா அம்மாக்கு என்ன ஃப்ரைட் ரைஸ் அதோட கறி எல்லாம் இதில் இருந்த கறி எல்லாம் மிக்ஸ். எங்களுக்கு நாசிக்பா சிக்கன்ல ஓய் என்னையா एक சரி சாப்பிடுங்க. ஓ வீட்டில் இருந்து எல்லாரும் சாப்பிடுங்க. என்ன ஐயா நாங்கள் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. அண்ணா இதுதான் அந்த சிசிலர் சொன்ன சிசிலர் நல்லா இருக்கும். எப்படிங்க நான் பிரித்து கொடுக்குறேன். கை வச்சு அவசரத்துக்கு அப்படி எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் தான் நிறைய தெரியும் இடங்க சரி சஜி இவ்வளவு பேர் இருக்கேன் உன்னைய கூட சொல்லப்பட சித்தி முடிச்சுட்டேன் நான் தான். எப்படி ஆச்சு அப்படில கோவாவில் சஜி ஆனா அந்த சிசிலர் கையில குடிபடுது. சரி ஓகே என்னங்க அந்த பிளேட் தான் ஜாதகம் கொடுத்து கொடுங்க. அதான் கவனிக்கணும் கவியா வரைய கூட உடம்பு வைக்கணும். வெறும் உடம்பு தான் எடுத்து சொல்லுங்கப்பா நடுவில் சொல்லுங்க.
சரி சாப்பிட்டு முடிஞ்சிங்களா? என்ன மாதிரி இருந்து சாப்பாடு? என்ன சாப்பிட்டா அப்புறம் உஷார காணையில சாப்பிட்டா அப்புறம் உண்ட வலை திருப்பி நீ வேறக்குள்ள போனேன்னா நித்திர இதை சொன்னேன் 7 மணிக்கு போகணும் நம்ம 5 மணிக்கு ஒழுப்பி விட்டா 5 மணில இருந்து வந்தது 10 மணி இங்க வந்து வவுனியா வந்து 12 வந்தாலும் சரி நான் கூட சொன்னேன் கலைப்பாக்கிற கோடியில் போயிட்டாங்க. பிறந்த நாள் பாட்டி பிறந்த நாள் காடி தான் வைக்கணும். வச்சு முடிஞ்சா சரி எங்களுக்கு நீங்க வைக்கவே இல்லை சரி. என்ன சொல்ல வரீங்க? என்னது? அது தீபாவளி. அது தீபாவளி. நான் தான் சமைக்கிறேன். உண்ட பிறந்த நாளுக்காக சமைச்சது. இப்படி இப்படி கொண்டு வந்து இப்படி வேண்டியெல்லாம் தரதான் பாட்டி. பில் கட்டாக ஓடிட்டாங்களா? இப்ப நாங்களும் படிக்கட்டுவோம். அவன் மட்டும் தான் குடிச்சிருக்க போறா. வரைய வீடியோ எல்லாம் அவருக்கு குடிச்சிருப்பா. இல்ல அதெல்லாம் அவங்க மிஷின் வைக்கிறாங்க இப்ப. அதுக்காக இருக்கிறாங்க. அது நம்மளுக்கு பின்பாங்க. ஆமா முந்தி மாதிரி இல்லையாம்மா நீங்க கதைக்கிறது இப்ப சொல்லுங்க. 2000 ஆண்டு 2001 அப்படிதான் இந்த வேலையிலானது. இப்ப எல்லாமே மிஷின் ஏனாண்டி எல்லாம் மிஷின். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா நாங்க இப்ப ரித்திக்கிட்ட போட்டோ எடுக்க போறோம். மாச போட்டோ எடுக்கல. அதெல்லாம் நாங்க வெளியில போய் எடுத்துட்டு வரோம். ரைட் வெளிக்கிட்டம் நாங்கள் இப்போ ஒரு 2 போட்டோ ஷூட் செய்வோம். மோடியாங்கள் இது கனகராயங்குளம் மலை. இலங்கை இல்ல கனகராயங்குளம் இல்ல. ஆனாங்கள மலையில மலை இல்ல. இங்க பாருங்க முழு வானம் பாருங்க தெரியல. இந்த நேரத்துல எல்லாம் என்ன செய்யணும்? அவ முருகனி தான் போகணும். அங்கால எப்படி இருந்தது தெரியல. நீங்க இது கிளீன் பண்ணக்க ஒரு இருட்டா மாதிரி கிடக்கு முன்னுக்கு நிக்கிறது பாத்திருக்கோம். முன்னுக்கு முன்னுக்கு அதான் இதுல நிப்பாடிச்சுக்கல. அதான் உங்களை கூட்டிட்டு வந்தாங்க. என்ன கவி? அதான் உங்களை கூட்டிட்டு வந்தாங்க. உண்மையா ஒண்ணுமே தெரியல பாருங்க. சரி மாடுதான் ஃபுல்லா மாடுதான். மழை அதான் சைட் அடிப்பாடு. சும்மா ஆக்சிடென்ட் படுத்து வரேன். அதால அப்படியே நிப்பாடிங்களா? மழை தானே எங்க பாருங்க. பாருங்க மலை மலைன்னா மொக்கு மலையா வாகனம் ஓட இல்லாமல் தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. சரியா இங்கே இந்த ஹைரப்புலாம் பாருங்க அப்படி நிற்கிது. ஓடையிலாமல் நிற்கிது. இன்னும் ஒன்றுமே தெரியுது இல்லை. அப்படி மலை ரோட்ல தண்ணி. மாங்குளம் மலையில் இங்கே நல்ல தண்ணி. ரோட்ல தண்ணி. வயல் விதைச்சாக்கள் நிலைமை எப்படி இருக்குங்க? அது வயல் இப்ப சின்ன நாளி மேல எது மட்டும் மழையோ தெரியல. இதோட வருதுன்னு பாப்பா. அது கனகராயங்குளம் உள்ள மலை அடைமலை. இஞ்சால மழையே இல்லை. வெயில் இது வெளிநாட்டு ஒரு மாதிரி வந்துட்டு. அங்க 6 மாசத்துக்கு வர 6 மாசத்துக்கு இது என்ன 6 மாசத்துக்கு குளிர் 6 மாசத்துக்கு வெயில். வெளிநாடுகள்ல இங்க உடத்துக்கிட மழை நல்ல இடத்துல மழை பெய்யும். இடத்துல மழை பெய்யாது. அப்ப இங்க நீங்க நாங்க தானே இருக்கிறோம். அதான் மழை இல்லையா?
இங்க இப்ப அடிச்சு கையில காட்டு அதான் இங்கே வை. உள்ள இந்த அளவு. ஒரு சொட்டு மழை கூட இல்லை. வித்து கிழங்கு 7 வா இது 1400 ரூபா நாவல் பழத்தை அந்த இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு கேக்காடி வாங்கல. அவர் பாவம் கதைச்சி எந்த செல்வாக்க பயன்படுத்தி வாயிட்ட செல்வாது கதைச்சி எந்த வாய் இதால கதைச்சி நான் வாங்கிருக்கேன். எல்லாராலையும் ஏழாது அப்படி வாங்க. ஆனா எந்த மச்சால் நாவல் பழம்னு சொன்னோன்னா ஒழுங்கால் ரோட்டுல வைக்கிறாங்களா பேரம் பேசக்கூடாது. அது என்னத்துக்கு சொல்லுவாங்க பேரம் பேசக்கூடாது? அவங்க இப்ப ஒரு முதல்ல போட்டு செஞ்சிருந்தா நாங்க பேரம் பேசல, அது புல, அது எனக்கே தெரியும். ஆனா இது என்ன காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு சுண்டு பழத்தை பிடிக்கிட்டு வராங்க 200 ரூபாய். இதே பெரிய கடையில பிடிக்கிட்டு வராங்க தாஜி. ஆனா இது இவ்வளவு 200 ரூபா. ஆனா இது இவ்வளவு 200 ரூபான்றது இதுதானே சரி. ஒரு சொப்பினுக்கு 200 ரூபா. கொஞ்சம் அரைவாசி சொப்பின் தந்தாங்கன்னா ஓகே, விளங்குதா? சரி சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். ஆனா நல்ல பழம் சாப்பிடும். எப்படி ஒளிம்பினாலும் பாத்தீங்களா? நாவல் பழம் சாப்பிட்டா சுகர் எல்லாம் இல்லாம போயிடும். நாவல் பழம் கொட்டை இருக்குல்ல, நாவல் பழம் கொட்டையை அறியா வச்சுட்டு அந்த கொட்டையை அப்படியே காய எடுத்து இதுல வறுத்து அந்த கோபி மாதிரி செஞ்சு டீக்குள்ள போட்டு குடிச்சா இது சுகர் எல்லாம் இல்லாம போயிடும். நாவல் பழம் சாப்பிட்டாலே சுகர் இல்லாம போகும். அது சுகர் இல்லாத ஆக்களுக்கு தாமா. நீங்க எங்க அம்மாவுக்கும் எங்களுக்கு சொல்லுங்க. அண்ணன் கல்யாணம் கட்டாட்டு சரி அவங்க எல்லாம் ஒரு ஐடியா சுகர் பிபி எல்லாம் வந்துருமா? எல்லாம் வந்துடும். கிட்ட வந்துட்டு போகுது. என்ன மாதிரி விரும்புறீங்க நீங்க? கூட்டிட்டு போறாங்க. என்ன இப்படி கேட்டு விட்டீங்க? ரைட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு பவுனியா போயிட்டு வன்னி ஹோட்டலுக்கு போயிட்டு வடிவா சாப்பிட்டுட்டு சாப்பாடு வேறு லெவலில் எப்படி இருந்தோம்மா? மறக்கிற சாப்பாடு நல்லா இருந்தல. எல்லா சாப்பாடுமே சூப்பராக இருந்தது. சொல்ல போனால் அதில் வந்து இறால் தான் ஸ்பெஷல். அந்த இறால் நல்ல ஒரு நென் சொல்றது நல்லா இருந்தது. அந்த கோவாக்குள்ள வடிவா அப்படியே பூவா பறக்க தந்தாங்க. வடிவா சாப்பிட்டு வடிவா எல்லா டெம்ப்ளேட்லேயும் மிஞ்சலை நம்ம எல்லாருமே வடிவாக சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து நான் முடித்து கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிகே அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோ சந்தித்து நான் உங்கள் பிகே அகாடமி. பாய்.